நீ ஆண்டவர் அறியலனா, தேவனுடைய சத்தியத்துக்குள்ள நடக்கலனா, சத்தியத்தை அறியலனா, சத்ருவானவன் உன்னை மேற்கொண்டு விடுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் நரகத்துக்கு தள்ளிடுவான் உன்னை. பாருங்க, சத்தியத்தை அறிந்து சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்கள், ராஜாவே நீ வணங்குற பொரிச்சலையே நாங்க வணங்க மாட்டோம். அல்லேலூயா. நாங்க உம்மை வணங்க மாட்டோம், நாங்கள் எங்கள் தேவனை தான் ஆராதிப்போம் அப்படி என்று அவங்க வைராகியமா பேசுறாங்க. அவனுக்குள்ள என்ன வைராகியம் வருது? நான் கருவினாலும் பரவாயில்ல, நான் வெந்தாலும் பரவாயில்ல, இந்த அக்கினி சாலைக்குள்ள நான் தேவனுக்கோசம் மறிப்பேன் என்ற ஒரு வைராகியம் வருது. அல்லேலூயா, அல்லேலூயா. என் தேவ பிள்ளையே, நீ கரெக்டா நான் சொல்வதை தயவு செய்து கொஞ்சம் புரிந்து கொள். கடைசி காலம் உபத்திரம் வரும், சோதனை வரும், வேதனை வரும், துன்பம் வரும், பாடு வரும், கண்ணீர் வரும், கஷ்டம் வரும். இது எல்லாத்தையும் நீ தாண்டி 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 போகும்பொழுது அவனுக்கு பரலோக நிச்சயம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படு. அல்லேலூயா. பாருங்க, அவன் ராஜாவே கேட்கிறான், நான் வணங்குவியா வணங்க மாட்டேன். அவன் சொல்றான், ராஜாவே நான் உன்னை வணங்க மாட்டேன். நாங்கள் ஆராதிக்கிற தேவன், நாங்கள் ஆராதிக்கிற தேவன், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிப்பார். அல்லேலூயா. அவன் சொன்ன அந்த ஒரு விஷயம் தாங்க அவனோட கூட கர்த்தர் நிற்கிறார். நல்ல ஒரு கொஞ்சம் நல்லா எடுப்பார். கிளியரா சூப்பரா, நல்ல சூப்பர் செய்தி. அல்லேலூயா. அவன் சொல்றான், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிப்பார். பாருங்க, அத்தனை சாலைக்குள்ள அவனை கூட்டு கொண்டு போறாங்க. போறப்பே பாருங்க, ஒரு 2 பேரா 3 பேரா படி. ராஜாவின் கட்டளை கடுமையா இருந்தபடியினால் அக்கினி மிகவும் சூடாக்கப்பட்டு இருந்தனால அக்கினி ஜாலையானது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை தூக்கி கொண்டு போன போர் சேவர்களை கொண்டு போட்டதா. அல்லேலூயா. அப்ப எப்படியாப்பட்ட நெருப்பா இருக்கும், எப்படியாப்பட்ட அக்கினியா இருக்கும். போட்டவனே செத்துட்டா, அப்ப உள்ள போட்டவனோட நிலைமை என்ன? அல்லேலூயா. போட்டவனே செத்துட்டா, அப்ப உள்ள போட்டவனோட நிலைமை என்ன? அல்லேலூயா. ஆனா வேதம் சொல்லுகிறது, அவன் முடி கூட கருகலையா, அவன் வஸ்திரம் கருகலையா. காரணம் என்னவென்றால், 4வது ஒரு ஆளு அங்க அவனுக்கு முன்பாக உலாவிக் கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படு. அல்லேலூயா. நீமா லத்த கல சத்தரி பாப்பா. இந்த தேவ பிள்ளையே, இப்பொழுது வசனத்தை கவனிக்கலாம். அவங்க போட்ட பிறகு பாருங்க, அந்த ராஜா அவங்களை உத்து பார்க்கிறார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற அந்த 3 புருஷர்களும் 3 புருஷர்களை அல்லவா கண்டவர்களாக அக்கினியிலே போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரத்யுத்தரமாக ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்காக 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்கள் ஒரு சேதமும் இல்லாமல் 4ஆம் ஆணின் சாயல் தேவபுத்திரருக்கு ஒப்பாய் இருக்கிறது என்றான். அப்பொழுது நேபுகாத்நேசர் எரிகிற அக்கினி ஜுவாலையில் வாசலறைக்கு வந்து, உத்தமமான தேவனுடைய தாசனாகிய சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான். அப்பொழுது சாத்ராக், மேஷாக், ஆபோ என்பவரின் அக்கினி ஜுவாலையின் நடுவில் இருந்து வெளியே வந்தார்கள். போதும். அல்லேலூயா. பாருங்க, பார்க்கிறான், ராஜா பார்க்கிறான். நம்ம 3 பேரை தினம் தூக்கி போட்டோம், 3 பேரை தினம் தூக்கி போட்டோம். 4வது ஒருவர் தேவனுடைய சாயலிலே உலாவி வருகிறாரே. அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளையே, அவன் ஆராதிக்கிற தெய்வம் என்ன?
சொன்னானோ அந்த அதிகாரி வாயிலே கர்த்தர் சொல்ல வைப்பார், உன் தேவன் ஜீவன் உள்ளவர். ஹல்லேலூயா. யாருமே எதிர்பார்க்கிறாங்களா? அவனை சொல்ல வைப்பார், தேவன் உன்னோட இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னோட இருக்கிறார்னு சொல்ல வைப்பார். ஒரு கதை ஒன்று சொல்லட்டும் நான் உங்களுக்கு. ஒரு அம்மா உபவாச பிரேயருக்கு புறப்பட்டு போயிட்டாங்க. ரொம்ப இங்க சவுனன்ஸ் பகுதியில நடந்ததுதான் நினைக்கிறேன். சவுனன்ஸ் பகுதியில எங்கே நடந்தது இந்த கதையை நான் கேள்விப்பட்டேன். உபவாச பிரேயருக்கு குடிச்சிட்டு நல்லா உடம்பெல்லாம் கட்டிட்டு அவங்க போற அவசரத்துல பாலை போறப்போ கொஞ்சம் டீ குடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு பால் போட்டாங்க. இந்த பால் ரொம்ப டைம் ஆகுதுனால இந்த பாலையும் மறந்துட்டு அவங்க லாக் பண்ணிட்டு போயிட்டாங்க. 2.5 மணி நேரம் கழிச்சு வராங்களே. எத்தனை மணி நேரம்? 2.5 மணி நேரம் கழிச்சு முடிகிற டைம்ல ஐயோ பால் போட்டு வந்தோமே, என்னாச்சு, நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடியாந்து வீட்டை முடிஞ்சிருக்கோம், வீடு எரிஞ்சிச்சு அப்படின்னு பயத்திலேயே ஓடியாராங்க. ரொம்ப நடுக்கத்தோட ஓடியாராங்க. வீட்டை திறந்து பார்த்தா அந்த பால் பொங்கி அப்படியே ஹல்லேலூயா. உங்கிற பால் உங்களுதாவே நின்றுகிறது. காரணம் என்னவென்றால், நான் ஆராதிக்கிற தேவனை நீ தப்புவிப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளையே, இந்த டிசம்பர் மாசம் இன்றைக்கு 3வது வாரத்துல கடந்து வந்திருக்கிற நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்கிறனா, நீ வைராகியமா இருக்கணும், விசுவாசமா இருக்கணும், நம்பிக்கையா இருக்கணும், பலனா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும். ஹல்லேலூயா. விசுவாசத்தை பாரு. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிப்பார். ஹல்லேலூயா. அப்போ ஆராதனை எப்படி பாருக்கு? உன் வாழ்க்கை எப்படி பாருக்கு? உன் நிலைமை எப்படி பாருக்கு? நீ என்ன ஆராதிக்கிற? ஏன் கர்த்தர் உன்னை தப்புவிக்கல? என்றைக்காவது ஒரு நாள் தேவனிடத்தில் கேட்டிருக்கியா? நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிப்பார். ஹல்லேலூயா. அன்பு பிள்ளையே, அவ்வளவு பெரிய செங்கடலே உன் முன்னாடி நின்னாலும் சரி, அதை பிளப்பார் சின்ன போல வச்சு. அவ்வளவு பெரிய எரிகோவே உனக்கு முதலாய் கட்டப்பட்டாலும் சரி, நீ ஆராதிக்கும் பொழுது அந்த எரிகோ முடியும். நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மளை தப்புவிப்பார். உடவீரப்பட்டமையா, பலவித சோதனையா, உடவீரப்பட்டமையா. ஆமென். அம்மா, கர்த்தர் உன்னை பொன்னாய் மாற்றுவார். கையை தூக்கி, அப்பா, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை பலவிதமான சோதனையிலிருந்து என்னை தப்புவித்த, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை தப்புவித்த தேவன், அப்பா, எங்களை சுத்தி வர போராட்டங்கள், எங்களை சுத்தி வர அவமானங்கள், எங்களை சுத்தி வர விசுவாச குறைச்சல்கள், இயேசுவின் நாமத்தினாலே அதை நாங்கள் ரிலீஸ் செய்கிறோம். பலவித சோதனையில நீ நடக்கும் பொழுது உன்னோடு ஒருவர் நடப்பார். பலவித பிரச்சனையில நீ நடக்கும் பொழுது உன்னோட ஒருவர் நடப்பார். அவர் உன் நடுவிலே உலாவி வருவார். அவர் உன் நடுவிலே உலாவி வருவார். விசுவாசிக்கிறியா? கரங்களை தட்டி வாங்க. விசுவாசிக்கிறியா? கரங்களை தட்டி வாங்க. ரிசீவர் பெற்றுக்கொள். கடைசி அதிகாரத்தை வாசிக்க. ராஜா பாருங்க, ராஜா சொல்லுவார், நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்களை தப்புவித்தார் என்று சொல்லுவார். கடைசியில் அதை வாசி.